Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. புத்தாண்டை வரவேற்க தமிழக மக்கள் தயாராகி வரும் நிலையில் ஏற்கனவே சென்னை, புதுவை உள்ளிட்ட இடங்களில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்து தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். குமரவேல், வேலூரை பொறுத்தமட்டில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக எந்தெந்த இடங்களில் மக்கள் அதிக அளவில் பொதுவாக குவிவார்கள், அந்தந்த இடங்கள்ல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி? வேதவள்ளி, வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2024 புத்தாண்டை வரவேற்க மக்கள் மகிழ்ச்சியாகவே தயாராகி வருகிறார்கள். அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இந்த பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் 940 காவலர்கள் இன்று இரவு புத்தாண்டிற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல நீங்கள் கேட்டது போல குறிப்பிட்ட இடங்கள் என்று பார்த்தோமானால் முக்கியமாக பொது இடத்தில் கூடி கொண்டாடுவதற்காக அந்த சிறு சிறு கிராமங்கள், நகர பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு பகுதிகளில் மக்கள் கூடுவார்கள். அந்த இடங்களிலும் போக்குவரத்து காவலர் ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தேவாலயங்கள், அதாவது இருக்கக்கூடிய வேலூர் மாநகர் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடைபெறும். அதே போல அங்குமே கொண்டாட்டங்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான இடங்களில் கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர முக்கிய ரயில் நிலையங்கள், நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க வேலூர் கோட்டை, இந்த பகுதியிலுமே காவல்துறையினர் கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த புத்தாண்டு பிறப்பிப்பதை ஒட்டி பொதுமக்களின் கொண்டாட்டங்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாத வகையில் நேற்று முதலே காவல்துறையினர் வாகன தணிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வேலூர் மாவட்டமானது அருகே இருக்கக்கூடிய ஆந்திரா மாநில எல்லையை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. ஆந்திரா மாநில எல்லையை ஒட்டி மட்டும் சுமார் 6 சோதனை சாவடிகள் இருக்கிறது, மாநில எல்லை சோதனை சாவடிகள். அந்த பகுதியிலுமே காவல்துறையினர் நேற்று இரவு முதலே கூடுதலாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நேற்றைக்கு ஒரு நாள் மட்டும் 165 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 121 பேர் மீது நடவடிக்கை, 121 வாகனங்களானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகள் என பார்த்தோமானால் பொது இடங்களில், இந்த கிராம பகுதியில் இருந்தாலும் சரி, நகர பகுதியாக இருந்தாலும் சரி, மாநகர பகுதியாக இருந்தாலும் சரி, பொது இடங்களில் மக்கள் கூடி அவர்கள் மகிழ்ச்சியை, புத்தாண்டை வரவேற்கும் விதமாக 1 மணி வரைக்கும் மட்டுமே அவர்களுக்கான அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு மேற்கொண்டு அந்த கொண்டாட்டங்களை நீட்டிப்போர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் அதிவேகமாக செல்வது, மது அருந்திவிட்டு செல்வது, இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் 2024 புத்தாண்டை எந்த அளவுக்கு மக்கள் மகிழ்ச்சியாக வரவேற்க காத்திருக்கிறார்களோ அந்த மகிழ்ச்சியினால் எந்தவித இடையூறும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதன் ஒரு மறுபகுதியாக காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இதே கட்டுப்பாடுகள் தான் தனியார் உணவகங்கள், ஏன்னா ஒரு சில உணவகங்கள் நள்ளிரவு கொண்டாட்டங்களுக்கான பிரத்யேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த உணவகங்களுக்குமே கூட இதே கட்டுப்பாடுகள் பொருந்தும். 1 மணி வரை தான் கொண்டாட்டங்கள் என்பது இருக்க வேண்டும். இந்த மது அருந்தி விட்டு வாகனம் செல்லக்கூடாது. இந்த ரேஷ் டிரைவிங், குறிப்பாக இந்த ரேஷ் டிரைவிங்கில் மிகுந்த கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது முதலே வேலூர் மாவட்ட மக்கள் வருகிற 2024 புத்தாண்டை இன்று நள்ளிரவு வரவேற்பதற்கான மிகுந்த மகிழ்ச்சியிலும் தயாராகி வருகிறார்கள். வேதவள்ளி, மக்களுக்கான கொண்டாட்டங்களுக்காக அனுமதி கொடுக்கும் காவல்துறை கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. வேலூர் மக்கள் அதற்காக தயாராகி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி குமரவேல். Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.